ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம். துணியை துவைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நம்ம வீடியோவில் வந்து துணியை ஈஸியாக எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் பார்த்துட்டோம். ஸோ இந்த கேஜெட்னால துணியை வந்து ஈஸியாக துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கால்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. துணியை துவைச்சதுக்கப்புறம் அயன் பண்ணுறது தான் வந்து அதுக்கு மேலே ரொம்பவே பெரிய கஷ்டமான விஷயம். துணியை வந்து சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணணும், அயன் பண்ணிவிட்டு அதை எடுத்து மடிச்சு வைக்கணும். ஸோ மடிச்சு வைக்கிறது அயன் பண்ணுறதை விட ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே துணியை துவைச்சதுக்கப்புறம் புழிஞ்சு தான் காய போடுவோம். ஸோ மோஸ்ட்லி துணி வந்து சுருக்கமாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம துணியை வந்து புளியறதுனால தான். ஸோ புளியாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேங்கரில் அப்படியே நீங்கள் துணியை தூக்கி தண்ணி சொட்ட சொட்ட தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா துணி வந்து ரொம்பவே சுருங்காமல் இருக்கும். இன்னும் சில பேர்லாம் வந்து துணி வந்து சுருங்காமல் இருந்தால் மட்டும் எனக்கு பத்தாது, துணி ரொம்பவே வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கணும், ஸ்டிஃபாக அந்த மடித்த கோடுலாம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ துணியை ஸ்டிஃபாக வைக்கிறதுக்காகவும் அதை ஈஸியாக மடித்து வைக்கிறதுக்காகவும் இன்றைக்கி 2 கேஜெட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஜெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பவர் ஹேண்ட் ஹோல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டீம் பவர் ஹேண்ட் ஹோல்டிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, பின்னாடி வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னரில் தண்ணி நிரப்பிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை வச்சு இந்த சூட்லேயே வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ண மாதிரி ஸ்டிஃபாக மாற்றிடும். ஸோ பின்னாடி இருக்கிற கண்டெய்னரை நீங்கள் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 300 ml தண்ணி நிரப்பிட்டீங்க அப்படின்னா, நிரப்பிட்டு திருப்பி அதை தூக்கி உள்ளேயே வச்சிடணும். ஸோ வச்சதுக்கப்புறம் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அது அப்படியே ஸ்டீமாக மாற்ற ஆரம்பிச்சிடும், அதாவது ஆவியாக மாற்ற ஆரம்பிச்சிடும், நீராவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீராவியை வச்சுட்டு அப்படியே அதை அயன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி அயன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்லாம் வந்து அயன் பண்ணால் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஸ்டிஃபாக வந்து இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம துணியை அயன் பண்ணதுக்கப்புறம் மடிக்கிறது தான். ஸோ மடிக்கிறதுக்கான டிவைஸ் தான் வந்து இது. ஸோ இந்த டிவைஸில் எப்படி மடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் வந்து நம்மளோட அயன் பண்ண துணியை எடுத்துகிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த துணி அப்படியே உள்ளே எடுத்துக்கும். ஸோ உள்ளே எடுத்ததுக்கப்புறம் அதை அழகாக தெளிவாக சூப்பராக மடித்து அந்த துணியை வந்து வெளியே தரும். ஸோ துணியை அப்படியே மடித்து வெளியே தர்றது மட்டும் இல்லாமல் அந்த துணியை வந்து நீட்டாக அடுக்கி வேற தந்துடுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு அந்த அக்கா வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து உள்ளே வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு துணியாக வந்து அந்த டேபிள் மேலே வைக்க அந்த துணியெல்லாம் வந்து அந்த மிஷின் வந்து உள்ளே எடுத்துக்குது. எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துணியாக எடுத்து அப்படி அது அழகாக மடித்து மொத்தமாக துணியை வந்து மடித்து அடுக்கியே வந்து வெளியே தந்துடுது. ஸோ இந்த அடுக்கி மடித்த துணியை எடுத்து கொண்டு போய் அப்படியே நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கேஜெட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கேஜெட்டில் வந்து எதை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.